நடிகை சுபாஷினி அவர்களோட அறை ஃபுல்லாகவே கிழிந்த அட்டை பெட்டிகள் இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன அட்டை பெட்டிகள், எதனால் அங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கயல் சீரியல் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நடிகை தான் சுபாஷினி. இவங்க அந்த ஒரு சீரியல் மூலயமா ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு நல்ல பேர் எடுத்திருந்தாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த சீரியலும் கமிட் ஆகியிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில சுபாஷினி அவர்கள் அவங்க கணவரோட ஏற்பட்டிருந்த சண்டையில தவறான ஒரு முடிவு எடுத்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. சுபாஷினி அவர்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், எல்லோருமே இது எங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. குறிப்பா அவருடைய கணவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சுபாஷினி அவர்களோட மறைவு அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். அவ எங்க கூட இல்ல அப்படிங்கிறதே என்னால நம்ப முடியல. இந்த மாசம் ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி தான் அவளோட பர்த்டே வரப்போகுது. அந்த ஒரு காரணத்தினாலேயே கடந்த வாரம் ஃபுல்லாகவே நானும் அவளும் முழுக்க முழுக்க ஷாப்பிங்ல தான் இருந்தோம். அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, அவளுக்கு பிடித்தமான பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கடந்த வாரம் ஃபுல்லாவே நாங்க பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாம அவளுக்கு டிராவல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே அடுத்த வாரம், அதாவது கரெக்டாக அவளோட பிறந்தநாள் அன்னைக்கு எங்கே போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒரு சில இடங்களை கூட நாங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுருந்தோம். இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். அதே மாதிரி வரப்போகிற ஏப்ரல் 21ஆம் தேதி எங்கள் 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2வது வருட கல்யாண நாள். அந்த ஒரு கல்யாணத்துக்குமே நாங்கள் மிகப்பெரிய ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோம். கண்டிப்பாக அதற்கும் ஷாப்பிங் பண்ணணும், வெளிநாடுகளுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர்டாக இருந்தோம். இப்படி அடுத்தடுத்து வரப்போகிற சந்தோஷமான விஷயங்களுக்காக நாங்கள் ப்ரீ பிளான்டாக இருந்தோம். எல்லாத்துக்குமே முடிவு பண்ணி வச்சுருந்தோம். இப்படி இருக்கையில் சடனாக அவங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அண்ட் இப்போ கூட அவங்க இறந்தபோது ரூமுக்கு போகும்போது முழுக்க முழுக்க நாங்கள் வாங்கி வச்சுருந்த கிஃப்ட்ஸ் தான் இருந்துச்சு. அந்த ஷாப்பிங் பண்ண பொருட்கள் தான் இருந்துச்சு. வீடு பூராவே அட்டை பெட்டிகள் தான் கிடந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துருக்காங்க, அது போட்டு பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்காக அவங்க ப்ரிப்பேர்ட் ஆகியிருக்காங்க. இருந்தும் சின்ன சின்ன சண்டைகளில் அவங்க என்ன கடுப்பேத்துறேன், அப்படி இல்லைன்னா என்ன ப்ராங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பண்ணிட்டாங்களான்னு தெரில. அது விபரீதமாக முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சுபாஷினி அவர்கள் எங்கள் கூட இல்லை, அது உண்மையிலேயே எங்களால் ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. அடுத்த வாரம் வரப்போகிற அவங்களோட பிறந்தநாளுக்காக ஷாப்பிங் பண்ணி அது எல்லாத்தையுமே திறந்து பார்த்து அண்ட் வீடு ஃபுல்லாகவே அட்டைப்பெட்டிகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாகவே ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. இப்படி இருந்தும் ஏன் அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வியை தான் எழுப்புது. சுபாஷினி அவர்கள் சீரியஸாகவே மனமுடைஞ்சு போயிட்டு அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சும்மா ஷோ காட்டலான்னு பண்ணி அது விபரீதமாக முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.